என்னம்மா தமிழ் யோசிக்கிற? நான் சொன்னதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் வேணும்னா அம்மாவே கொண்டு வந்து கொடுக்க சொல்லவா? சாவித்திரி அம்மா நம்பிக்கை இல்லாமல்லாம் இல்ல. வழக்கமா மலரக்கா கிட்டதான் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்து விடுவாங்க. சரி தமிழ், வழக்கமா அவகிட்டதான் கொடுத்து விடுவாங்க. இன்னைக்கு என்கிட்ட கொடுத்து விட்டாங்க. அதுல என்ன இருக்கு? பாசமா உனக்கு கசாயம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க எங்க அம்மா. குடி. சரிங்கம்மான்னு சொல்லிட்டு தமிழ் வாங்குறாங்க. அந்த கிளாஸ் டம்ளர்ல இருக்க கசாயத்தை குடிக்கிறாங்க தமிழ். சாவித்ரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, குடிடி, இன்னைக்கு சாயங்காலத்துல உன் கரு களைஞ்சு போயிட போகுது. ஃபுல்லா குடிச்சிட்டியா தமிழ்? குடிச்சிட்டேம்மா. இந்தாங்க. சாவித்ரி சொல்றாங்க, தமிழ், இன்னைக்கு நீ பிரச்சாரத்துக்கு போகணும்ல? ஆமாமா, சீக்கிரத்துல ரெடி ஆயிரு. சரிம்மா. தமிழ் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, வழக்கமா நம்மள திட்டதான் செய்வாங்க, இன்னைக்கு சாதாரணமா பேசுறாங்க நம்ம கிட்ட அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. வசந்தி சொல்றாங்க, இதெல்லாம் எங்களுக்கு பார்க்க கொடுத்து வைக்கலங்க. நீங்க சொல்றத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாண்டின்னு சத்தம் கேக்குது. அப்ப பாண்டி அவரோட சின்ன பொண்ண அனுப்பி வைக்கிறாரு. யாருன்னு போய் பார்த்துட்டு வாமான்னு சொல்றாரு. சின்ன பொண்ணும் போறாங்க. அப்ப அந்த போலீஸ்காரர் கேக்குறாரு, அப்பா வீட்டுல இல்லையாம்மா? நீங்க எதுக்கு இப்ப எங்க வீட்டுக்கு வந்தீங்க? உங்களால வந்த பிரச்சனையதான் எங்க அக்கா அந்த வீட்டுல சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இப்ப மறுபடியும் வந்துட்டீங்களா? சத்தம் ஓவரா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட பாண்டி வர்றாரு. அந்த போலீஸ்காரர் சொல்றாரு, உங்க அப்பா கிட்ட நான் பேசணுமா? அதெல்லாம் பேச முடியாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு போங்க. வீட்டுல உள்ள அத்தனை பேரும் வெளியே வந்து நிக்கிறாங்க. அந்த போலீஸ்காரரை பாக்குறாங்க. இன்று ஜப்பானின் நாணயம் yen. நாளை சந்திப்போம்.